Hi friends, நான் sharmilamahalakshmi. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம குட்டி பையன் லஷ்வின் சாயோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ப்ளஸ் அவருக்கு நாங்க மொட்டை போட்டதும் ஒண்ணாவே பண்ணோம். சோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படினா நம்ம நேட்டிவ் போயிருந்தோம். என் ஹஸ்பண்டோட நேட்டிவ். அங்க தான் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நடந்தது. அந்த விஷுவல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த டைமில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஊருக்கு போகிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் போயிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு டாய்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். நைட்டு ஒரு 12 o'clock போல் குழந்தைக்கு ட்ராவல்லே மொபைலில் சாங்ஸ் போட்டுட்டு விஷ் பண்ணிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். பார்த்தீங்கன்னா மார்னிங் வீட்டுக்கு போகிறதுக்கே விடிஞ்சிருச்சு. இந்த விடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளைமேட் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அந்த வியூவும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த ஊருக்கு போகிறதுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதே இந்த வியூ பார்க்குறதுக்காண்டி மட்டும்தான். போகிறப்ப இருக்க ட்ராவல், ஊர்லேருந்து வரப்போ இருக்க ட்ராவல் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டியே ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி வருவோம். ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி இடங்களை பார்க்குறது, இந்த வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாருங்க. வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் ஃபுல்லாக டெக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்காக ஏரியா குட்டீஸ் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க குப்புட்டுவோட. என் நாத்தனார் பசங்க, என்னுடைய அண்ணா பசங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கு. ஸோ நாங்கள் இங்கே டிசைன் கேக்லாம் ஆர்டர் பண்ண முடியல. லாஸ்ட் டைமில் ஆர்டர் கொடுத்தனால 1 டிசைன் மட்டும்தான் அங்கே பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அது கொடுத்த 2 hours பண்ணிட்டாங்க. இன்னொரு எங்களோட பேட் லக் பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கேண்டில் ஏற்றி தான் குழந்தையோட பிறந்தநாளே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. கேண்டில்லே நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் குழந்தைய நல்லா ப்ளெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த பர்த்டே. நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா பண்ணணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் நானும் பிளான் பண்ணோம். இதுவே எனக்கு பிடிச்சிருந்தது, சொந்தக்காரங்களோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணது. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா லைட் இல்லை, பவர் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று ப்ரீ பிளான்டு எதுவுமே இல்லை, அவசரமாக நடந்தது. நெக்ஸ்ட் இயர் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா மொட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நானும் என் நாத்தனா பசங்களும் உட்காந்துருக்கோம் காரில். என் ஹஸ்பண்ட் மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருக்கோம். என்னோடய அண்ணா, அதாவது குழந்தையோட தாய் மாமன் ஸ்டாலின் அண்ணா பேர். இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில், ஹஸ்பண்டோட குலதெய்வம் வழி. அப்போ எனக்கும் அதே தானே. ஸோ இதில் பொங்கல் வச்சோம். மார்னிங்கே பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணோம். கேசாரி நாயக்கர் ஐயர், இவர் தான் எங்களோட குலதெய்வம். எங்கள் அக்கா பசங்க, அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. இதான் பொங்கல் வைக்கிற சீன்ஸ் பாருங்கள். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல சங்கீதா அக்கா, இவங்க தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்களோட ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கூட ஃபுல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பொங்கல் கூட நான் வைக்கல, அவங்க தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த பற்ற வைக்கிறதுலேருந்து எல்லாருக்கும் பரிமாறுற வரைக்கும் ஃபுல் ஹெல்ப் அவங்க தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 2 தடவை பொங்கல் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். 2 தடவையும் அந்த அக்கா தான் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணாவோட ஒய்ஃப். அவங்களுக்கு அண்ணி, எனக்கு அக்கா.
நான் தான் ஃபஸ்ட்டு அரிசி போடுறேன். பொங்கிடுச்சு, ஸோ அரிசி போட்டுட்ருக்கேன். இந்த சைடு இருக்கிறது என்னோடய மாமியார். சுற்றி 3 சுற்றி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியல, நான் பாட்டுக்கு போட்டுட்ருக்கேன். அப்புறம் அவங்கள அடுத்து வாங்கி போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒத்தப்படையில் வாங்கி அரிசி போடுவாங்க பொங்கல் பானையில். ஆக்சுவலி என்ன முறை அப்படின்னா, இப்போ போடுவாங்க பாருங்கள், இதுபடி தான் வந்து சுற்றி அரிசி போடணும். சாமியை வேண்டிட்டு அரிசி போடுவாங்க. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. குழந்தைக்கு வந்து மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயோ பயங்கர அழுக குழந்த. ஃபஸ்ட் டைம் எல்லோரும் சுற்றி தலையை பிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டான். எங்கள் அண்ணாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குல்ல, ஏன்னா அக்காவுக்கு 2 குழந்த, செகண்ட் அக்காவுக்கு 2 குழந்த, இது 5ஆவது குழந்த எனக்கு தெரிஞ்சு. அவங்க 6ஆவது குழந்த, சொல்லப்போனால் 6ஆவது குழந்தைக்கு மடியில் உட்கார வச்சு மொட்டை போடுறாங்க. ஸோ அண்ணாக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால குழந்தைய நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் தான் எப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு டிப் சொல்கிறேன், எப்படி குழந்தைய வந்து அந்த இடத்துல அழுக விடாமல் பார்க்கணும் அப்படின்னா, சுற்றி எல்லோரும் வந்துட்டு இருந்து ஒன்றும் இல்லை அப்படி வந்து கன்சோல் பண்ணாமல் நம்ம அவனுக்கு பிடிச்ச ஏதாவது சாங்ஸ் போடலாம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மொபைல் ஆனில் இருக்க வரைக்கும் தான் அவன் அழுதுட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், மொபைல் ஆஃப் பண்ணதுக்கப்புறமே அவனோட கண்மணி பாப்பா பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை யூடியூப்பில் போட்டு அவனுக்கு கீழே பார்க்குற மாதிரி வச்சுட்டேன். அதை பார்த்துட்டு சைலண்ட் ஆகிட்டான், அழுகவே இல்லை. ரொம்ப அப்படியே அமைதியாக சமத்தாக பார்த்துட்டு இருந்தான். அவங்கள நீட்டாக மொட்டை போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து டைவர்ட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த இடத்துல அழுக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் குழந்தை ரொம்ப நேரம் அழுதுன்னே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நேரம் அழுதான். ஸோ அழுகிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக டக்குன்னு எனக்கு தோணின வழி தான். ஸோ அதனால் டக்குன்னு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாட்டை போட்டு விட்டாச்சு. மொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சமத்தாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாரு. எங்கள் அண்ணா தூக்கி வச்சுருக்காங்க, அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ். இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் நார்மலானார். நாங்கள் உடனே கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் வியூ காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சம் மழை தூறுச்சு. அந்த மழையோட அந்த இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்காண்டி என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். இந்த இடம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். அதனாலேயே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்பப்போ வீட்டிலே நாங்கள் இருக்க மாட்டோம், ஏன்னா வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும். ஸோ ஊருக்கு போனாலே இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வியூ காட்டுறது தான் என் ஹஸ்பண்டோட வேலையே. ஏன்னா இங்கே வந்து சென்னையில் ஃபுல்லாக காரு பஸ்ஸு வீடு அந்த மாதிரியே பார்த்துட்டு இந்த மாதிரி வியூவே பார்த்ததில்ல அவர். ஸோ எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பார்க்க வைப்பார் எப்போவுமே. வாங்க சூப்பராக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக அப்பப்போ கூட்டிகிட்டு போயிட்டு காஃபி சாப்பிட்றதுக்கு கூட நாங்கள் வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சுற்றுறது தான் எங்களோட வேலையாகவே இருக்கும். ஊருக்கு போனாலே இதுக்காண்டி தான் போவோமே. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பார்க்குறது. அதுவும் அழகாக மழை சாரல் தூறிகிட்டே இருக்குது. அந்த டைமில் எடுத்த வீடியோ இது, பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
இந்த டே அப்படியே போயிடுச்சு. வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லி வெளியே வந்தோம். காஃபி சாப்பிட்டு அப்படியே போகலாம், சரி கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தோம். அப்போ சின்னமனூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தார் ஹஸ்பண்ட். அந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்க. மார்னிங் விடிய காலையிலே எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டோம். மொட்டை போட்டு வச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு ஆளே அடையாளம் தெரியாமல் இருந்தார். இதான் எவ்வளோ டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் டிராஃபிக்கோட அந்த இருந்ததை பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதான் ஊர் சைடில் வந்துட்டாலே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியாவே. ஸோ அவருக்கும் அந்த மாதிரி இருக்கதா பிடிக்கும். சின்னமனூர் வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கனக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் ஊருக்கு. இது நாங்கள் ஊருக்கு போகிறப்ப எடுத்த வீடியோ. ஒரு ஈவினிங் டைம் போல் கிளம்பிட்டோம் சென்னைக்கு. சென்னைக்கு போகிறப்ப வந்து ரொம்ப தூரம் இல்லையா, இந்த தேனி டு சென்னைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பெரியவங்க காரில் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், குழந்தைங்க கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தோம், பின்னாடி இருக்க சீட்டு ஃபுல்லாத்தையும் வந்து திங்ஸ் கொஞ்சம் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதோட மேலே கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பெட்டு மாதிரி அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணிட்டு குப்பட்டுக்கு கொஞ்சம் டாய்ஸை போட்டு விளையாட சொல்லி விட்டுட்டு நான் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி விளையாட வச்சுட்டே கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் கொஞ்சம் போர் அடிக்கும் போது படுத்து தூங்கியிருப்பார். எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடிட்டுருப்போம் 2 பேரும். எப்போவும் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்து போயிட்டுருந்தோம். குழந்தை கொஞ்சம் வளர வளர அவனும் பாவம் முன்னாடியே உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ நாங்கள் இந்த மாதிரி பின்னாடி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி விளையாட வச்சுட்டே கூட்டிகிட்டு போனேன். இது ஒரு டிப் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஊருக்கு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி கொஞ்சம் பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அதாவது ஷார்ப்பான பொருள் இல்லாமல் இந்த மாதிரி பலூன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு ஜாலியாக வருவாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவரோட இந்த மாதிரி விளையாடிட்டே போகிறது, நானும் கால் மேலே கால் போட்டுட்டு ஹாயாக வந்துட்டுருந்தோம். அப்படியே வர வழியில் திண்டுக்கல்லில் தலப்பாக்கட்டி பிரியாணியில் செம்மையாக ஒரு பிடி பிடிச்சிட்டு ப்ரான் ஃப்ரை வாங்கியிருந்தேன். பிரியாணி, மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி சென்னை வந்துட்டோம். சோகமாக கிளம்பி வந்துட்டோம். இனிமேல் எப்படி அந்த வியூலாம் பார்க்குறது, ஆஃபீஸ் போகணுமேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீலிங்ஸாக வந்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு என்னென்னா பிரியாணி சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பி. இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நீ சொல்லு பாய், சொல்லு பாய், சொல்லு பாய்.